உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சுபஜா விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னும் நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். என் பையனை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஹேர் ரொம்ப கிரே கலர்ல இருக்கும். பிறந்த முடி எடுக்கும் போது அவன் முட்டை போதும் இல்லை, அப்ப சரியாகும்னு சொல்லிட்டு அப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி குருத்தா அப்போ ப்ரௌனிஷ் மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் வீட்லயே ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஆரம்பிச்சேன். இப்போ நல்ல ரிசல்ட் இருக்கு. அந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அங்கங்கே அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லாம் பார்த்தாலுமே தெரியும். நிறைய ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அமௌண்ட் கொடுத்து நிறைய பேர் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் எல்லாம் இருக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்லயே நம்ம ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி சின்ன வயசுல பழக்கும் போது இந்த மாதிரியான ஒரு எக்ஸ் பிராண்ட் ஹேர் ஆயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இது வீட்லயே கிடைக்கக்கூட ஈஸியான செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, பேசிக்கா தேங்காய் எண்ணெய், கீழா நெல்லி, நெல்லிக்காய் எல்லாம் போட்டு சூப்பரா இந்த மாதிரியான ஒரு ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். டீட்டெயிலா பாருங்க. நான் பாத்தீங்கன்னா இலைகளில் பூக்கள் எல்லாம் பறிச்சு அப்படியே போட்டு காய்ச்சிருக்கேன். செம்பருத்தி பூ இலைகள் எல்லாம் இப்போ எல்லாருக்கும் கிடைக்கல. கீழா நெல்லி, கரிசலாங்கண்ணி எல்லாம் கிடைக்கல. ஆனா நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் கேட்டா இதுக்கெல்லாம் பொடி கிடைக்கும். அதை வச்சுமே ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம். சிம்பிளா பண்ணக்கூடியதுதான். என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சின்னதுல இந்த பிள்ளைங்களை எப்படி பழக்கி ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனையே வராது. ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், இதுல வேப்பிலை, துளசி எல்லாம் கூட சேர்த்துருங்க. அந்த இந்த பொடுகு, பேன் பிரச்சனை, இந்த குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பேன் எல்லாம் வரும் பாத்தீங்களா, அதை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதை எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். இது தேங்காயெல்லாம் வீட்டில் காய போட்டு ஆற்றி வச்சுருக்கிற எண்ணெய் தான். இதே மாதிரியான எண்ணெய் இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்கிது. இந்த மாதிரியான எண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் முதல்ல செம்பருத்தி பூவோட இதழ்கள் மட்டும் சேர்த்துருக்கேன். மகரந்தான் காம்பெல்லாம் நீக்கிட்டு இதழ்கள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கூட செம்பருத்தியோட இலைகளை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். முழுசாக சேர்க்குறவரை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குற நல்லது. அதுக்கப்புறமா மருதாணி, 1 கைப்பிடி போல் மருதாணி, 1 கைப்பிடி கரிசலாங்கண்ணி, இது கூடவே கறிவேப்பிலை எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். வேப்பிலை, துளசி ரெண்டும் சேர்த்து 1 கைப்பிடி தான் இருக்கும். இந்த வேப்பிலை, துளசி சேர்க்குறதுனால குழந்தைங்களுக்கு பேன் பொடுகெல்லாம் ஈஸியாக வரும். அதை வராமல் அவாய்ட் பண்ணும். அதுக்கப்புறமா கீழா நெல்லி, அதுவும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம், 1 கைப்பிடி போல். நெல்லிக்காய் பொடி பொடியாக கட் பண்ணி 1/2 கப்பு போல் சேர்த்துருக்கேன். அடுத்தா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பொடி பண்ண கருஞ்சீரகம் கடைகளில் கிடைக்கும். அதை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய கீட்டோட பாதி அலோவேரா, அதாவது சேட்டு கட்டாலை எடுத்து அதோடைய ஜெல் மட்டும் உள்ளே இருக்கிறத மட்டும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படி நல்லா காயட்டும். இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சு காய்ச்சினா போதும். இந்த மாதிரி நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சி இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இது கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. கடைசியாக நாம் இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம், நான் சின்ன வெங்காயம் தோலெல்லாம் நீக்கிட்டு பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/2 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்லா பொத்தும். மறுபடியும் நல்லா பார்த்துக்கோங்க. இது இப்படி இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் சேர்த்தா போதும். ஏன்னா நான் சின்ன வெங்காயம் சீக்கிரமாக கருகவும் செய்யும். கடைசியாக இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வர ஸ்டேஜில் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆயிலோட சலச்சலப்பும் கொஞ்சம் அடங்கிடும். அந்த ஸ்டேஜில் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் இருந்தாச்சுன்னா ஆயில் நல்லா சூடு ஆறிடும். எல்லாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இப்போ மூடியெல்லாம் வைக்கக்கூடாது, அப்படியே திறந்து வச்சுக்கோங்க. ஏன்னா மூடி வச்சிங்கன்னா அந்த ஹீட்டில் ஆவி போய் அந்த தண்ணி எண்ணெயில் கலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எண்ணெய் சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி 1 இல்லை 2 மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா இப்போ நாம் எல்லாமே பொரிஞ்ச மாதிரி முறுக்கு மாதிரி இருக்கும். நம்ம கையில் எந்த ஈரமுமே இல்லாமல் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் கை வச்சு நல்லா கலந்து பொரிச்சு விட்டுக்கலாம். முடிஞ்ச அளவு நல்லா கை வச்சு பொரிச்சு விடலாம். இந்த நெல்லிக்காய் கொஞ்சம் பொரியிறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ நான் எல்லாம் அப்படியே சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா. இதை நீங்கள் அரைச்சும் கூட சேர்க்கலாம். அரைச்சி சேர்த்தாச்சுன்னா கொஞ்சம் குழப்பாக இருக்கும். இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு தேவையில்லை. மறுபடியும் ஒரு பாத்திரம் வச்சு நல்லா மூடிட்டு தண்ணி எதுவும் படாமல் தூசி எதுவும் விழாத மாதிரி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு 3 இல்லை 4 நாள் அப்படியே வச்சுக்கலாம். அந்த பொல்லாம் பொரிச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதோடைய சத்து எல்லாமே அப்படியே எண்ணெயில் இறங்கிடும். ஒரு 3-4 நாளுக்கு அப்புறமா வடிகட்டினா போதும். இப்போ ஒரு 4 நாள் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா நான் எண்ணெயை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லையா, தெளிஞ்சிருக்கு எண்ணெய். இப்போ நாம் இதை பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி 3-4 மாதம் வரை வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. ஆனால் இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ப்ரிப்பேர் பண்ணணும். தண்ணீரும் படாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம 3 நாள் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த நேரத்துலையும் அப்படி தான் சூப்பராக நீட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். தண்ணி எதுவும் படாத மாதிரி.
இப்போ இந்த மாதிரி வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணி நாம் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த கொத்தையுமே நல்லா பிழிஞ்சு வடிகட்டிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்திருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து முதல்ல ஒரு 4-5 நாள் முதல்ல வந்து இது தீர வரை இதையுமே தலையில் தேய்ச்சிக்கலாம். நம்ம தலையில் தேய்ச்சி விட்டு மினிமம் அரை மணி நேரம் ஆவது விட்டதுக்கு அப்புறமா தான் குளிக்கணும். என்ன தான் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஆயில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம வந்து வெள்ளை கலரில் ஊற்றின தேங்காய்னு அழகாக கலர்லாம் சேஞ்ச் ஆகி அந்த இலைகளோட கலரெல்லாம் அப்படி வந்து சூப்பராக இருக்குது. தலைக்கு தேய்க்கிறதுக்குமே நல்லா வாசனையாகவும் கொஞ்சம் மூலிகை எண்ணெய் மாதிரியும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.